நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வியூகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய வியூகம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மாநிலங்களவை உறுப்பினர் திமுகவின் மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன். வணக்கம் சார். வணக்கம். முதலில் வாழ்த்துக்கள். உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதற்குடைய சட்ட போராட்டத்துடைய பெரிய பங்கு உங்களுடையது. அதற்கான வாழ்த்துக்கள். ஆளுநர்களுடைய அதிகாரம் என்ன, சட்டமன்றத்துடைய அதிகாரம் என்ன, மாநிலத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் அதிகாரம் என்ன, அனைத்தையுமே இந்த ஒரு தீர்ப்புல நிறைய விவரங்களை சொல்லி இருக்கிறாங்க உச்சநீதிமன்றம். முதலில் ஆளுநர் குறித்த அதிகாரம் குறித்து இந்த தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கிற சாராம்சங்கள் என்னென்ன? முதல்ல இந்த உச்சநீதிமன்றத்தை நீதிபதிகளுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிக்கணும். உச்சநீதிமன்றத்துக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள், இந்த இரு நீதிபதிகள், நீதியரசர் பர்திவாலா, நீதியரசர் மகாதேவன் அவர்கள் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பாகும். இந்த நீங்கள் கூறியபடி இந்த வழக்கில் அவரவருடைய பவர்ஸ் என்னன்றது கிளியராக சொல்லியிருக்காங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷன் எப்பவுமே எனி டைம் அது ஃபங்க்ஷன் ஆகணும். அந்த கான்ஸ்டிடியூஷன் ஃபங்க்ஷன் ஆக்காமல் ஒரு சாரார் அதை நிறுத்தி வைக்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த கான்ஸ்டிடியூஷன்லே அது ஒரு வழி, அதை இன்னொரு பாடி ஆர்கன் அதை செயல்படுத்தும். அதுதான் இனி கேஸில் கிளியராக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆளுநர் ஆர்டிகிள் 200 ஒரு மசோதாவை ஏற்றி அனுப்புனா அவர் அந்த மசோதாவுக்கு 3 வழி அவருக்கு இருக்கிறது. ஒன்று, மசோதாவை ஒப்புதல் கொடுக்கலாம். ரெண்டாவது, மசோதாவை நிறுத்தி வைத்து அதை திருப்பி அனுப்ப வேண்டும். மூன்றாவது குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்பலாம். இது முதல் தடவை அவர் செய்யலாம். இது 3 வழியும் முதல் தடவை அவர் செய்யலாம். முதல்ல அவருக்கு ஏற்றி அந்த அனுப்பும் போது அவர் செய்யலாம். இந்த 3 வழிகளும் அவர் இண்டிபெண்ட்டாக செயல்படுத்த முடியாது. அவருக்கு எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சரவை, அவங்க தான் அவருக்கு அட்வைஸ் பண்ணி நீங்கள் இந்த பில்லை ரிட்டர்ன் பண்ணுங்கள், இந்த பில்லை அசென்ட் பண்ணுங்கள், இந்த பில்லை நீங்கள் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புங்க, குடியரசுத் தலைவருக்கு அனுப்புங்கன்னு சொல்லலாம். ஸோ ஹி ஹேஸ் டு ஆக்ட் ஆஸ் பர் தி எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதுதான் வீட்டோ பவர்னு சொல்கிறது. இவருக்கு இண்டிவிஜுவலாக டெசிஷன் எடுக்கக்கூடிய பவரே இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஃபஸ்ட்டு பில்லை வித்தல் பண்ணுறாரு. தன்னிச்சையாக இந்த பில்லுக்கு ஒப்புதல் அளிக்காமல் அவர் வித்தோல் பண்ணுறாரு. அசம்பிளி என்ன பண்ணுறாங்கன்னா அதை மறுபடியும் ரீஎனாக்ட் பண்ணி அவருக்கு அனுப்புகிறாங்க. இந்த தடவை அவர் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் கட்டாயமாக ஒப்புதல் கொடுக்க வேண்டும், கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லியிருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புகிறாரு. பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பிட்டு பிரசிடெண்ட்டுக்கு ஒரு தன்னிச்சையாக ஒரு லெட்டர் எழுதுறாரு. இது கூட கான்ஸ்டியூஷனில் அப்ரூவ் பண்ண மாதிரி கிடையாது. அவரை அந்த மாதிரி செய்யக்கூடாது, இண்டிபெண்ட்டாக அவரை ஆக்ட் பண்ணக்கூடாது. அந்த பிரசிடெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் அனுப்பி இந்த மசோதாக்கள் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரை சொன்னதுனால அந்த 10 மசோதாக்களும் அதில் 7 மசோதாக்களில் ஒரு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஒரு மசோதா மட்டும் அப்ரூவ் கொடுக்குறாங்க. 2 மசோதாக்கள் அவங்க இனி வரைக்கும் டிசிஷன் எடுக்கலை. ஸோ இந்த மாதிரியாக பிரசிடெண்ட் இவரே லெட்டர் எழுதி அனுப்புகிறாரு. அதன் பேசிஸில் பிரசிடெண்ட்டும் ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வரைமுறைகள்லாம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாகும், அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிரானதாகும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 10 மசோதாக்களும் டீம் டு ஹாவ் கிராண்ட் அசென்டட் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே ஆளுநர் செய்ய வேண்டிய அந்த கடமையை உச்சநீதிமன்றமே இன்னைக்கு செய்து விட்டது. ஏன்னா இந்த கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் ஆர்டிகல் 142 டு டூ கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் பிட்வீன் த பார்ட்டிஸ் உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் பவர் இருக்கிறது. அந்த பவரை இன்வோக் பண்ணி அவங்க நாங்களே இதுக்கு டீம் டு ஹவ் கிராண்டட் அசென்ட்னு உச்சநீதிமன்றமும் ஒப்புதல் அளித்து விட்டது. ஆகவே இந்த மசோதா இன்னைய தேதியில் பார்த்தீங்கன்னா இது பப்ளிகேஷன் பண்ணால் ஒரு சட்டமாகிவிடும். ஸோ அந்த டிமார்கேஷன் ஆஃப் பவர்ஸை உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்புகளில் கிளியராக சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆளுநர் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுல தான்
அந்த as far as possible, as soon as possible இந்த இதை தான் இவ்வளவு நாட்கள் வந்து ஒரு கிரே ஏரியானே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆளுநர் வந்து உடனே முடிவெடுக்கணும்னு எதுவும் அவசியம் இல்லை அவருக்கு. அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன்ல எங்கேயும் சொல்லப்படலை அப்படின்றத ஒன்று சொன்னாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் வந்து அவங்க திருப்பி அனுப்பி அதை சட்டமன்றம் மீண்டும் சட்டமாக்கி அவங்களுக்கு மசோதாவை அனுப்பும்போது அதை ஒப்புதல் அளித்து தான் ஆகணும். அது மேல எடுக்கக்கூடிய முடிவை கூட 1 மாதம் என்றும், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பக்கூடியதை 3 மாதம்னா ஒரு கால நிர்ணயத்தை வச்சிருக்கிறாங்க. இந்த கால நிர்ணயம் அப்படிங்கிறது என்ன மாதிரி இனி வந்து நடைமுறைக்கு வரும் பொழுது என்ன மாதிரியாக இருக்கும்? இந்த கால நிர்ணயம் ஏன் இதுக்கு முன்னாடியான எந்த வழக்குகள்லையுமே அது இல்லாம இப்ப வைக்கப்பட்டிருக்கு? ஏன்னா பல வழக்குகள் இந்த மாதிரி ஆளுநர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கவர்மெண்ட் அந்தந்த மாநில அரசுகளுக்கு இடையே நடைபெற்றிருக்கிறது. அது சம்ஷன் சிங் தொடங்கி நமீப் ரபியா வரைக்கும் பல வழக்குகள் இருக்கு. ஏன் அப்போது இல்லாமல் இப்ப கால நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது? இப்போ நீங்க பாஜக ஆட்சி செய்யாத மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இது இந்த ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா, அதே போல் வெஸ்ட் பெங்கால், அதே போல் வந்து கர்நாடகா, நீங்கள் டெல்லி கூட பார்த்தீங்கன்னா கூட இது நடந்திருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு ரெக்கரிங் ஆகிப்போச்சு. ஏற்கனவே பஞ்சாப் கவர்னர் வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து நீங்கள் பில்ஸ்லாம் வந்து காலந்தாழ்த்தி வைக்க முடியாது, நீங்கள் வந்து 2வது தடவை இந்த பில்ஸை ஏற்றி அனுப்பினா நீங்கள் நிச்சயமாக ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. இந்த வழக்கில் பொறுத்த மாட்டில் சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள் இந்த வழக்கை எப்படியாவது வந்து இன்ஃப்ரக்சுவஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் இந்த பஞ்சாப் கவர்னர் கேஸை எப்படியாவது ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லி அவர் ஒரு மோட்டிவேட்டடோட செயலாற்றியிருக்கிறார். முதல்ல நாங்கள் வழக்கு தொடரும்போது 10 மசோதாக்கள் வந்து அவர்கிட்ட அனுப்பி 2-3 வருடங்கள் ஆகிவிட்டது, அவர் அசென்ட் கொடுக்க மாட்டாரு அப்படின்றது அந்த வழக்கில் சொல்லியிருக்கோம். அந்த வழக்கு வந்து அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்மனும் மெம்பர்ஸும் அப்பாயின்மெண்ட் ஃபைலை ஒரு வைத்து கொண்டு அதில் எதுவும் ஆர்டர் போட மாட்டுறாரு, உத்தரவு போட மாட்டுறாரு. அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 அமைச்சர்கள் அதிமுக காலத்தில் இருந்த அமைச்சர்கள் வந்து அவங்க மேலே சாங்ஷன் டு ப்ராசிக்யூட் அதுக்கும் ஒப்புதல் அளிக்காமல் காலந்தாழ்த்திட்டு இருக்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெமிஷன் ஆஃப் சென்டென்ஸ், இந்த கைதிகள் நன்னடக்கத்தை பொருட்டு அவர்களுக்கு வந்து அந்த சென்டென்ஸை குறைப்பு, தண்டனை குறைப்பு, அந்த ஃபைல்ஸு அதையும் வைத்து கொண்டு எந்த உத்தரவும் போடாமல் இருக்கிறார். அதனால இந்த வழக்குகள் நாங்கள் முதல்ல போடும்பொழுது கோர்ட் நீதிமன்றம் வந்து ஒரு நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. 10ஆம் தேதி நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, 13ஆம் தேதி நோட்டீஸ் ஆர்டர் பண்ண உடனே அப்போ வந்து இம்மிடியேட்டாக என்ன பண்ணுறாரு, அசென்ட்டை வந்து வில்தல் பண்ணிவிட்டு ஃபைலை மட்டும் அனுப்புகிறாரு. அந்த பில்ஸை வந்து கட்டி அவர் கபோர்டில் வச்சுக்கிட்டார். அவர் நினச்சிட்டாரு கபோர்டில் கட்டி வச்சுட்டா இது எல்லாமே நின்று போய்டுன்னு நினைக்கிறாரு. அவர் சொல்கிறது என்னன்னா, the bills deemed to have dead, bills are dead அப்படின்றது தான் இவருடைய ஸ்டாண்டு. ஆனால் அவர் வந்து அந்த ஃபைலில் வந்து திருப்புற ஃபைலில் கிளியராக வந்து அவருடைய இன்டென்ஷனை சொல்கிறாரு. ஐ வித்ஹெல்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் த பில்லை எடுத்து அந்த பில்லு மேலே ஐ வித்ஹோல்ட் தி அசென்ட்னு எழுதி அனுப்புகிறாரு. இது வந்து சட்டசபைக்கு வந்த உடனே சட்டசபையில் மறுபடியும் அந்த பில்லை வந்து ரீஎனாக்ட் பண்ணி அவருக்கு அனுப்புகிறாங்க. இந்த தடவை என்ன பண்ணுறாரு, இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது. அந்த நேரத்தில் வந்து பஞ்சாப் கவர்னர் கேஸில் உச்சநீதிமன்றம் தெளிவான ஒரு வரைமுறை கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், செகண்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக அசென்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ வழக்கு இந்த தடவை வரும்பொழுது நீதிமன்றத்தில் நாங்கள் சொல்கிறோம், இந்த மாதிரி அவரை வந்து வித்தல் பண்ணிட்டாரு, நாங்கள் ரீஎனாக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம், பஞ்சாப் கவர்னர் கேஸும் இருக்குது. நீதிமன்றம் வந்து ஒரு தெளிவான ஒரு இன்ட்ரிம் ஆர்டர் போடுறாங்க. அதில் வந்து பஞ்சாப் கவர்னர் கேஸ் பற்றிலாம் சொல்லிட்டு அட்டார்னி ஜெனரல் டைம் கேட்குறாரு, அவர் வந்து இதை பற்றி ப்ரீஃப் பண்ணுவதற்காக அப்படின்னு சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணுறாரு, ஒரு டைம் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த கோர்ட் ஆர்டரை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தங்கிட்ட அந்த பில்லு இருக்கக்கூடாதுக்காக நேராக வந்து ஜனாதிபதிக்கு அனுப்புகிறாரு. அது வந்து நம்மளோட வழக்கை எப்படியாவது இன்ஃப்ரக்சஸ் பண்ணணுன்றது எண்ணத்தோடு அவர் செயலாற்றுகிறார். ஸோ பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பிச்சோடனே நீதிமன்றத்தில் வந்து சொல்கிறாரு, இது என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பிட்டேன்ட்டு. ஆனால் 2வது தடவை ஏற்றி அனுப்பின உடனே
அவருக்கு பிரசிடென்ட் அனுப்ப முடியாது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே அவர் பண்ணியிருக்கணும். செகண்ட் டைம் வந்து அவருக்கு ஆப்ஷனே கிடையாது. அவர் வந்து அசன்ட்டை கொடுத்தாகணும். அதனால நாங்கள் நீதிமன்றத்தில் சொல்கிறோம், அவர் செய்தது சரியில்லை, அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம், அமெண்ட்மெண்ட் கொண்டு வரோம். அந்த நாங்கள் போட்ட மனுவை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி இந்த பிரசிடென்ட் அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, பிரசிடென்ட்டுக்கு அனுப்பின பில்ஸில் இவர் ஒரு லெட்டர் வந்து பிரசிடென்ட்டுக்கு எழுதுறாரு, தன்னிச்சையாக எழுதுறாரு. ஈடன் அட்வைஸு படி நடக்க வேண்டிய ஒரு கவர்னர் அவரே பிரசிடென்ட்டுக்கு எழுதுறாரு, நீங்கள் இந்த பில்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு எழுதுறாரு. ஸோ அதை வைத்து கொண்டு ஒன்றிய அரசு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பில்ஸை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. நான் உங்களுக்கு அந்த 7 பில்ஸை உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் சொன்னேன். ஸோ அதை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. அப்புறம் நாங்கள் நீதிமன்றத்தில் இது வந்து சொல்கிறோம், வேண்டுமென்றே ஒரு மோட்டிவேட்டட் ஒரு எண்ணத்தோட இவர் இந்த மாதிரி வந்து ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால ஆல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் தி கவர்னர் ஆஃப்டர் தி பில் ஹேவ் பீன் சென்ட் டு ஹிம் செகண்ட் டைம் வந்து இஸ் இல்லீகல் அல்ட்ரா வைரஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அதனால அந்த டீம் டு ஹவ் கிராண்டட் அசன்ட் அது நீங்கள் உத்தரவு போடணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து மனுக்களை அமெண்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு தடையும் அந்த வழக்குகள் நடக்கும்போது இவர் அதை ஓவர் ரீச் பண்ணுறதுக்காக ஒரு நடவடிக்கை எடுப்பார். அந்த நடவடிக்கையை நாங்கள் மறுபடியும் அஃபிடவிட்டாக போட்டு ப்ரேயர் அமெண்ட் பண்ணுவோம், மறுபடியும் வேற மாதிரி செய்வார். இப்படியா எங்களை வந்து இந்த வழக்குகளில் நிறைய திருப்பங்கள் நடந்து 2023 தாக்கல் செய்த வழக்கு 2025 வரைக்கும் வந்து இந்த வழக்கு வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வாய்தா கேட்பாங்க. ஒரு காலகட்டத்தில் லிஸ்டே ஆகாமல் இருந்தது. அப்புறம் நான் தான் மென்ஷன் பண்ணி உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்குகள்லாம் இருக்கிறது, இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது, வைஸ் சான்சலர்லாம் அப்பாயிண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்ன அப்புறம் தான் அந்த வழக்குகள் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நீதிமன்றம் வந்து பார்க்கும்பொழுது அவங்களுக்கு உண்மையிலே ஒரு கடும் கோபம் அவங்களுக்கு வந்து, எப்படி ஒரு கவர்னர் வந்து ரோட் பிளாக்ஸ் போடுவார். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, அவங்களுக்கு இருக்கிறதே ஒரு 5 ஆண்டு காலம், நீங்கள் பில்ஸை 3 ஆண்டு காலம் உட்காந்துருக்கிறீங்க, அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து டிலே பண்ணி டிஃபீட் பண்ணோம், டிலே ஐ மீன் சமவ் கோர்ட் ஆர்டரை ஓவர் ரீச் பண்ணோம் அப்படின்றது. அது மட்டும் இல்லை, இந்த பஞ்சாப் கவர்னர் கேஸ் உத்தரவை அது கிளியராக சொல்கிறாங்க, அந்த டேர்ம்ஸ் வந்து செகண்ட் டைம் வந்தால் யூ கான்ட் டினை தி அசன்ட்னு கிளியராக இருக்குது. அதையும் ஓவர் ரீச் பண்ணுற மாதிரி அவர் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வச்சது வந்து வித் மோட்டிவேஷனோட தான் செஞ்சுருக்காருன்னு அவங்க கிளியர் கன்க்ளூஷன் வந்து தான் இந்த உத்தரவை அவங்க பிறப்பிச்சிருக்காங்க. அந்த கால நிர்ணயம் அப்படிங்கிறத அவங்க எப்படி கொண்டு வந்தாங்க? நிச்சயமாக இப்போ அவங்க வந்து இந்த வழக்கே எடுத்துக்குங்க, இவ்வளோ 3 ஆண்டு காலம் எங்களுடைய வழக்கு ப்ரேயரே அதுதான். எங்களுடைய ஒன் ஆஃப் தி ப்ரேயர் அந்த வழக்கில் நீங்கள் ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணணும், கவர்னர் இன்க்ளூடிங் பில்ஸு இன்க்ளூடிங் ஆர்டர்ஸு இதெல்லாம் வந்து ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னோம். இது ஏற்கனவே வந்து கான்ஸ்டிடியூஷனில் பழைய இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல் 30 நாள் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதை அமெண்ட் பண்ணி ஏற்றுப்படும் போது 1950ல் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் ஃபோர்ஸில் வரும்பொழுது, அப்போ அந்த கான்ஸ்டியூஷன் டிபேட்டில் நடந்திருக்கு. அந்த கான்ஸ்டியூஷன் 2 வருஷத்துக்கு டிபேட் நடக்கும்பொழுது நம்ம ஏன் வந்து ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணணும், இதை வந்து ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் எவ்வளோ சீக்கிரமோ செய்யணுமோ அவ்வளோ சீக்கிரமாக செய்யலாம், இல்லைன்னா அந்த 30 நாள் கவர்னர் தூங்குவார். இதுதான் வந்து அரசியலமைப்பு சட்டம் ஏற்ற நிர்ணயம் அந்த குழு வந்து உண்மையாக அவங்க நினைத்தார்கள். அவங்களுக்கு வந்து வந்து கவர்னர் ஏதாவது ஒரு சீக்கிரமாக நினைக்க வேண்டிய இடத்துல நம்ம ஏன் 30 நாள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுனால தான் அவங்க வந்து அந்த டைம் லைன் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னு வச்சாங்க. ஆனால் இந்த கவர்னர்கள்லாம் வந்து ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் பதிலாக ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள், ஆஸ் லாங் அஸ் பாசிபிள் அப்படின்ற மாதிரி டிலே பண்ண ஆரம்பித்தார்கள். அதனால இனி வருங்காலங்களில் இதுக்கு ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணோன்ற ஒரு எண்ணத்தில் தான், ஏன்னா அந்த வழக்குகள் உச்சநீதிமன்றம் வந்து இது சம்மந்தமாக மாநிலங்கள் வந்து அவங்களுடைய டைமும் எனர்ஜி மணி வேஸ்ட் பண்ணிட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டு பெட்டிஷன் ஆஃப்டர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்கன்றது உச்சநீதிமன்றத்துக்கு தெரிகிறது. பல வழக்குகள் உச்சநீதிமன்ற நாடி வருகிறார்கள். இதுக்கெல்லாம் ஒரு எண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த டைம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இது உச்சநீதிமன்றத்துக்கு பவர் இருக்கிறது, இது ஒன்றும் தவறில்லை. அதாவது ஜுடிஷியல் பவர் என்ன, எக்ஸிக்யூட்டிவ் பவர் என்ன அப்படிங்கிறது நானாவதி கேஸ் வர்சஸ் பாம்பே, ஸ்டேட் ஆஃப் பாம்பே அந்த வழக்கிலேயே நம்ம பார்த்தோம்.
ஆனாலும் இந்த இடத்துல வந்து பார்லிமெண்ட் தான் லா மேக் பண்ணக்கூடிய ஒன்று. அதாவது ஒரு சட்டம் வந்து பார்லிமெண்ட்ல தான் இயற்றப்படணுமே தவிர, அது நீதிமன்றத்துல உச்சநீதிமன்றம் வந்து அத டிஃபைன் பண்ண முடியாது. இப்ப குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள்ள அதுல கொண்டு வரணும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இதில் வராதா? அதாவதுங்க, சட்டம் வந்து சைலண்டா இருந்தா உச்சநீதிமன்றம் அந்த கேப்பை ஃபில்அப் பண்ணலாம். அவங்களுக்கு பவர்ஸ் இருக்கிறது. அந்த சட்டம் ஏற்றினா அந்த சட்டம் சரியானதா இல்லையான்றத செக் பண்ணலாம். இந்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா அந்த டைம் லைன்ஸ் இல்லாததுனால ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் இனிமேல்ட்டு வந்து அந்த டைம் லைன் ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, கவர்னர் பாட்டுட்டு அவர் பாட்டு உட்காந்துக்கிட்டு எதுக்காகங்க கவர்னராக வராங்க? இங்கே வந்துட்டு எங்களுடைய தமிழ்நாட்டில் சம்பளம் வாங்கிக்கிட்டு தமிழ்நாட்டுடைய இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. அப்படி கிடையாது. மக்களுடைய இதுக்காக தான் அவங்க வராங்க. தே ஆர் சர்வன்ட்ஸ் ஆஃப் தி பீப்புள். ஸோ அவங்க வர்றச்ச இந்த மாதிரி ஒரு காலகட்டம் நிர்ணயம் பண்ணலன்னா பல கவர்னர்கள் வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய பவர்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு டைம் லைன் இல்லை, நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்றது இனிமேல்ட்டு சொல்ல முடியாது. அதுக்காக தான் இது. ஏன்னா அந்த பல வழக்குகள் வந்து இந்த ஒரு காரணத்துக்காகவே நீதிமன்றத்தை நாடி வர்றதுனால இவங்க டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாகும். இப்போ உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை ஆளுநர் தரப்பிலேயோ அல்லது மத்திய அரசு தரப்பில இருந்தோ அதை ரிவ்யூ, அதுக்கோ சீராய்வுக்கோ அல்லது வந்து மேல்முறையீடு இப்படியான வாய்ப்புகள் ஏதாவது இதுல இருக்கா? அப்படி இருந்தால் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இன்னைக்கு கூட அந்த ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ண பிறகு ஆர்டிகல் 142ல் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அதை பற்றி நீதியரசர்கள் படிக்கும் பொழுது அட்டார்னி ஜெனரல் குறுக்கிட்டு அதை பற்றி சொல்ல வந்த அவருடைய கருத்தை, ஆனால் நீதிபதிகள் வந்து இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் ஆகி விட்டது, அதனால் நாங்கள் ஒன்றும் என்டர்டெயின் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. சட்டத்தில் அவங்களுக்கு என்ன ரைட் இருக்கோ அவங்க வரலாம். அதை வந்தாங்கன்னா நாங்கள் நீதிமன்றத்தில் எங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதை நாங்கள் நிச்சயமாக எடுத்து சொல்லுவோம். இந்த வேர்டிக்ட் வந்து இன்னைக்கு வந்திருக்கிறது. இப்ப பொம்மை வழக்குக்கு பிறகு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள், 94க்கு பிறகு 30 ஆண்டுகள்ல இந்த ஆளுநர்களுடைய அதிகாரமான 356, அந்த ஆர்டிகல் 356 எப்படியெல்லாம் யூஸ் பண்ணப்பட்டுச்சோ அது வந்து ஒரு கட்டுப்படுத்தப்பட்டு மாநில அரசுகள் கலைப்பு அப்படிங்கிறதே இப்ப பொம்மை வழக்குக்கு அப்புறம் இல்லை, எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு பிறகு. அப்படியான ஒன்றாக இன்றைய தீர்ப்பு இருக்குமா, அல்லது இது திரும்ப ஏதாவது கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படி ஏதாவது இதுல இருக்கிறதா பார்க்குறீங்களா நீங்க? இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டுங்க. நீங்கள் சொன்ன பிரகாரம் ஆர்டிகல் 356லாம் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். கவர்னர் என்ன ஒன்றா செய்யலாம், ஒரு ஆட்சியை கவுக்கலாம் எல்லாம் இருந்தது போக, இப்பொழுது எஸ்ஆர் பொம்மை கேஸ் வந்த பிறகு செய்ய முடியாது. அப்படி தான் உத்தராகண்டில் கலைச்சார் கவர்னர் அந்த கவர்மெண்ட்டை ரெஸ்டோர் பண்ணாங்க. இந்த கோர்ட்டுக்கு அவ்வளோ பவர்ஸ் இருக்கிறது. பேரறிவாளன் கேஸில் கவர்னர் கையெழுத்து போட மாட்டேன், சிறை தண்டனை குறைத்து அவரை விடுதலை செய்வதற்கு வந்து அரசு டெசிஷன் எடுத்தாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொன்னதை உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுச்சு, நீ என்ன கையெழுத்து போடுறதுன்னு, நான் ஜெயில் கதவே திறந்து விடுறேன்னு ஜெயில் கதவை திறந்து விட்டு வெளியில் அனுப்புனாங்க. ஸோ அந்த பவர்ஸ் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிறது. இந்த வழக்கில் வந்து சரியாக தான் அவர்கள் வந்து இந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க. ஆர்டிகல் 142ல் டு டூ கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் பிட்வீன் த பார்ட்டிஸ்க்காக உச்சநீதிமன்றத்துக்கு அந்த பவர் இருக்கிறது. சரியாக தான் இதை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த 10 பில் இன்னைக்கு வந்து 10 மசோதாக்களை உச்சநீதிமன்றமே நேரடியாக அதற்கு ஒப்புதல் அனுமதி வழங்கியிருக்கிறது. மாநில அரசு இயற்றிய அந்த எல்லாம் பல்கலைக்கழகங்கள் சார்ந்த மசோதாக்கள்ங்கிறதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. துணைவேந்தர் நியமனம் இனி ஆளுநர் செய்ய முடியாது அப்படிங்கிறது இதுல மிக முக்கியமான ஒன்றாக இன்றைய தீர்ப்புடைய சாராம்சம். அப்படி என்றால் இந்த இடத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது, வேந்தராக அவர் தொடர்வாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி. ஏற்கனவே தமிழ்நாடு சட்டமன்றம், கேரள சட்டமன்றம் எல்லாம் முதலமைச்சரே வேந்தராக தொடரணும், அப்ப வேந்தராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான தீர்மானமாக இருக்கட்டும், மசோதாலாம் ஏற்கனவே நிறைவேற்றி இருக்கும் பொழுது இது அடுத்த கட்டமாக இந்த துணைவேந்தர் நியமனத்துல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்னவாக இருக்கும், யார் வேந்தராக இருப்பார், யார் இனி துணைவேந்தராக செயல்படுவார், யார் நியமனம் செய்வார்கள் துணைவேந்தர்களை? இந்த வழக்கு பொறுத்த மட்டும் 10 மசோதாக்கள் எல்லாமே வந்து துணைவேந்தர்கள் நியமனத்தில் வந்து ஆளுநர் குறுக்கீடு அதிகமாகவே இருந்ததுனால தான் அவர் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார்.
அதாவது அப்பாயின்மெண்ட் ஆஃப் வைஸ் சான்சலர்ஸில் அவர் ஆளுநருக்கு வந்து நாமினேஷன் பண்ணி செலெக்ஷன் கமிட்டியில் கன்வீனராக போட்டு அதை அப்பாயின்மெண்ட் வரைக்கும் அவருக்கு பவர் இருந்தது. அவர் தான் நியமிக்க முடியும். அந்த பவரை எடுத்தாச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, இன்ஸ்பெக்ஷன் அவர் வந்து பல்கலைக்கழக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எல்லாமே அவர்கிட்ட அந்த பவர்ஸ் இருந்தது. ஸோ அந்த பவர்ஸை எடுத்தாச்சு. ஸோ ஒட்டுமொத்த பவர்ஸும் பேரளவில் ஒரு வேந்தராக தான் இருப்பார். ஸோ செயலளவில் எல்லாமே அரசு தான் செய்ய வேண்டும். இந்த பவரை யார் கொடுத்ததுங்க? வேந்தர்னு அவர் சொல்லிக்கிறாரு. இந்த வேந்தர்னு பவர் யார் கொடுத்தது? சட்டசபை தானே கொடுத்தது. தமிழக சட்டசபை தான் அந்த ஆக்டை பண்ணி அவருக்கு வேந்தராக கொடுத்தது. இந்த சட்டசபையே வேணான்னு சொல்லுது. இவருக்கு என்ன பட்டா போட்டு கொடுத்த இதுவாக அது? ஸோ தேர்ஃபோர் வந்து சட்டசபை கொடுத்த அந்த பவர்ஸை நீங்கள் சரியாக செய்யலை. நீங்கள் இன்னைய தேதி வரைக்கும் வைஸ் சான்சலர் நியமிக்க பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து கலகம் எல்லா இதுலேயும் பல்கலைக்கழகத்துலேயும் வந்து கலகம் விளைவித்து அதை வந்து அப்படியே நிறுத்தி வச்சுருக்கீங்க. தேவையில்லாத ஒரு தகராறு இது. நமக்கு சட்டம் இருக்கிறது. இந்த சட்டப்பிரகாரம் தான் நீங்கள் சான்சலராக வரீங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் அந்த சட்டத்தையே மதிக்காதபடி நீங்கள் எதை பண்ண அதை பண்ணு எதை பண்ணுன்னா அதுக்கு உங்களுக்கு என்ன பவர் இருக்கிறது? அதனால தான் இந்த 10 மசோதாக்கள் அரசு வந்து கட்டாயத்தின் பேரில் ஏற்றப்பட்டது. இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றமே இதுக்கு வந்து அசன்ட் கொடுத்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. இனி அவருக்கு ரோல் இதில் ஒன்றும் இல்லை. உச்சநீதிமன்றம் இதுல வந்து ஆளுநருடைய நடவடிக்கையை பார்த்தும் நிறைய கால நிர்ணயத்தை அவர் தாண்டி அவர் வந்து அதன் மீதான ஒப்புதல் எடுக்கலை அப்படிங்கிறதுனால வழங்கியிருக்குன்னு பார்க்கும் பொழுது இது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு ஒன்றாக இருக்கும். ஆனால் இது ஏதோ ஒரு இடத்துல சட்டமன்றம், நாடாளுமன்றம், சட்டம் இயற்றக்கூடிய இந்த இரண்டிற்கும் அதிகமான ஒரு ஜுடிஷியல் ஓவர் ரீச் அப்படியான பார்வை ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? நல்ல கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதாவதுங்க, கான்ஸ்டிடியூஷன் ஹேஸ் டு ஒர்க் அட் ஆல் டைம்ஸ். இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து எந்த காலகட்டத்திலையும் அது வந்து நிற்கக்கூடாது. அது வந்து ஒர்க் ஆகணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துங்க. இங்கே கவர்னர் ஒரு மசோதாவை இந்த மாதிரி நிறுத்தி வைக்கிறார். அதே போல் மக்கள் வந்து ஒரு அரசை வந்து அவங்க எலெக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க, சட்டசபைக்கு அனுப்புகிறாங்க. மக்கள் நலனுக்காக ஒரு மசோதாவை ஏற்றுகிறார்கள். அதை வந்து இந்த நியமன பதவியில் இருக்கும் கவர்னர்கள் வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. அப்போது இவங்க சொல்கிற பிரகாரம் அந்த நெக்ஸ்ட் ஆர்கன், அதாவது ஜுடிஷரி, இந்த ஜுடிஷரி வந்து இந்த நேரத்தில் வந்து அது இன்டர்ஃபியர் பண்ணி அந்த கவர்னருடைய ஆக்ஷனை இல்லீகல்னு சொல்லி இந்த போன்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கலைன்னா என்ன ஆகும்? இப்போ கான்ஸ்டியூஷன் அன்வொர்க்கபிள் ஆகிடும்ல. அப்போ அன்வொர்க்கபிள் கான்ஸ்டியூஷன் கொடுக்கறது தான் இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனை ஏற்றிருக்காங்களா? அந்த மாதிரி கிடையாது. இந்த கான்ஸ்டியூஷன் ஆல்வேஸ் இட் ஒர்க்ஸ். அது வந்து இட்ஸ் லிவிங் டாக்குமெண்ட். நீங்கள் அன்னைக்கு 1950 ஏற்றப்பட்ட அந்த கான்ஸ்டிடியூஷன் 2025 வந்து இன்னும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த மக்களுக்கு வந்து அது உயிர் உள்ள ஒரு ஜீவனம். அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆக்சிஜன் கொடுக்குது. எல்லாரும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு இது போன்ற மக்களுக்கு வந்து என்னெல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுமோ அவ்வளோ ப்ரொடெக்ஷனும் அந்த கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்குது. இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷனை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி உள்ள கான்ஸ்டியூஷனை நீங்கள் முடக்கணும், அதை முட்டு சந்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு இவங்க போல் கவர்னர் நினைத்தார்கள்னா நிச்சயமாக அது நடக்காது. அதற்கு நீதிமன்றங்கள் இருக்கின்றன. அதனால தான் இந்த பவர்ஸ், கான்ஸ்டியூஷனோட பவரை பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட தான் இருக்குது. இந்த அதிகாரமே மக்கள் வந்து எம்எல்ஏயும் எம்பியும் எலெக்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து இன்டர்ன் வந்து அமைச்சர்கள் வந்து பதவியேற்று அவங்க வருகிறார்கள். அவங்க வந்து எம்பி எம்எல்ஏ தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, இது எலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பவர்ஸ் எல்லாமே வந்து மக்கள்கிட்ட தான் இருக்கிறது. ஆனால் அந்த மக்களுக்கு செயலாற்ற வேண்டிய எம்எல்ஏ எம்பிகள்லாம் வந்து ஒரு சட்டத்தை ஏற்றி அனுப்பினா நியமன பதவியில் இருக்க ஒருத்தர் உட்காந்துட்டு முடக்கணும்னு நினச்சா அது அலோவ் பண்ணுமா? அதுக்காக தான் இந்த பவர்ஸை வந்து பிரித்து எக்ஸிக்யூட்டிவ்னு கொடுக்குறாங்க, ஜுடிஷரின்னு கொடுக்குறாங்க, லெஜிஸ்லேச்சர்னு கொடுக்குறாங்க. ஒரு ஆர்கன் ஃபெயில் ஆச்சுன்னா இன்னொரு ஆர்கன் எழுந்து நிற்கும். அதுதான் பியூட்டி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்ன்னு நம்ம கிட்ட இருக்கு.
இப்ப மாநில அரசு சார்ந்து இயற்றக்கூடிய அதன் உரிமை சார்ந்து இயற்றக்கூடிய மசோதாக்களை வந்து பாஸ் பண்றதுங்கிறது ஒண்ணு. இப்ப நீட் விலக்கு இன்னைக்கு பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கின மாதிரி உச்சநீதிமன்றம் வழங்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அது மத்திய அரசுடைய கொள்கை சார்ந்த பாலிசி சார்ந்த இடங்கள்ல இருக்கு. அப்படியான விஷயங்களை இந்த தீர்ப்பின் மூலம் இப்ப நீட் மசோதாவுக்கே நீங்க ஏன்னா அவர் 2வது முறை அனுப்பக்கூடாது, அனுப்ப வாய்ப்பு இல்லை, 2வது முறை அனுப்பினால் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும்ங்கிற ஒரு புள்ளியை இன்னைக்கு தொட்டிருக்கும் பொழுது, ஆனால் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி குடியரசுத் தலைவரும் நீட் மசோதாவை நிராகரித்து விட்டார். அப்ப அது அடுத்த கட்ட நகர்வா என்ன இருக்கும்? இந்த தீர்ப்பு அதற்கு எப்படி துணை நிற்கும்? அதாவதுங்க, இந்த தீர்ப்பு வந்து நீங்க நீட் விஷயம் வந்து இந்த பில்ஸ் 10 பில்ஸுக்கும் நீட் பில்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த 10 பில்ஸ் வந்து லிஸ்ட் 2 சப்ஜெக்ட்ஸ், நீட் பில் வந்து லிஸ்ட் 3 சப்ஜெக்ட். ஸோ லிஸ்ட் 3 சப்ஜெக்டில் ஆளுநர் வந்து நிச்சயமாக அவர் குடியரசுத் தலைவருக்கு தான் அனுப்பணும். முதல்ல வந்து அவர் அதை கேள்வி கேட்டே இருக்கக்கூடாது. இந்த ஃபஸ்ட் டைம் இந்த பில்ஸ் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, தேவையில்லாமல் ஒரு கேள்வியெல்லாம் சுப்ரீம் கோர்ட் மாதிரி உட்காந்துக்கிட்டு கேள்வியெல்லாம் கேட்டு அனுப்புனார். அதுக்கும் பதில் கொடுத்து ஒரு ஸ்பெஷல் சிட்டிங்கில் திருப்பி அனுப்புகிறாங்க. ஸோ அவர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பிட்டாரு. பிரசிடெண்ட் வந்து அதை இவ்வளோ வருடங்கள், அதுவும் 3-4 வருடங்களுக்கு பிறகு நிறுத்தி வைக்கிறாங்க. நீங்கள் 3-4 வருடங்களுக்கு பிறகு எத்தனை கம்யூனிகேஷன் நீங்கள் எடுத்து பாருங்கள். அத்தனை கம்யூனிகேஷன்லேயும் கிளாரிஃபிகேஷனாக போயிருக்கு. அவ்வளோ கிளாரிஃபிகேஷன் கொடுத்து திடீர்னு ஒரு நாள் நான் நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லி பிரசிடெண்ட் வந்து அவங்க வந்து அந்த உத்தரவில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பில்லை வந்து அசென்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா இட் இஸ் ஜஸ்டிஸபிள்னு சொல்கிறாங்க, நீதிமன்றத்துக்கு அணுகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த தீர்ப்பு வந்து அதுக்கு பொருந்தும். இப்போ வந்து அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. அது நிறுத்தி வைத்தது அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் செல்லாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு செல்லலாம். இது வந்து முடிவு வந்து தலைவர் அவர்கள் எடுக்க வேண்டும். இப்போ ஒருவேளை நாளைக்கு இந்த தீர்ப்பு, இந்த பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பின் அடிப்படையில மற்ற தீர்ப்புகள், ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய மசோதாக்கள், எவ்வளவு மசோதாக்கள் இருக்கு, ஏன் பல்கலைக்கழகங்களுக்கு மட்டும் இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து இந்த அசன்ட் அவங்க கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு ஒப்புதல் வழங்கினாங்க, மற்ற மசோதாக்களுக்கு வந்து இதனால அதற்கு ஒப்புதல் வழங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமா, இல்ல அது எப்படியாக அடுத்த கட்டத்திற்கு நகரும் நடைமுறையில? நாங்க இந்த வழக்குல 10 மசோதா தான் சம்பந்தமா வழக்கு போனோம். கவர்னர் வந்து இந்த 10 மசோதாவில் ஏன் வம்படிச்சாருன்னா, 10 மசோதாவில் அவருக்கு பதவி காலி ஆகுது. பதவி காலி ஆகல, அவருக்கு ரெடியூஸ் ஆகுது பவர்ஸ் எல்லாம். அதனால ஹீ கான் பி a ஜட்ஜ் ஆஃப் his ஓன் காஸ். அவர் வந்து அவருடைய பவர்ஸ் எல்லாம் வந்து தான் வந்து இப்போ சான்சலராக இருந்து அந்த கண்ட்ரோல் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் மிஸ்யூஸ் பண்ணி இவ்வளோதும் பண்ணியிருக்காரு. அதுக்காக இந்த 10 பில்ஸ் சம்மந்தமாக தான் போயிருக்கோம். மற்ற பில்ஸ்லாம் வந்து ரெகுலராக வந்து கவர்னர் அனுப்பினா அவருக்கு இப்போ அசென்ட் கொடுத்து தான் ஆகணும். கொடுக்கலன்னா அது வந்து ரீஎனாக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா he has to mandatorily give his assent. ஆனால் இந்த நீட் பில் பொறுத்த மாட்டில் இது யூனியன் கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து வித்தல் பண்ணியிருக்காங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க. 2007 தலைவர் கலைஞர் அவர்கள் இதே போன்ற தேர்வுகள், நாடு முழுக்க தேர்வுகள் இருந்தது. அப்போது மெடிக்கல் அட்மிஷனே அந்த தேர்வுகளில் பெற்ற மதிப்பெண் பேஸ் பண்ணி தான் அட்மிஷன். ஆனால் 2007 சட்டம் கொண்டு வந்து இங்கே இருக்க சட்டத்தை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி ஒப்புதல் வாங்கி அந்த சட்டம் செல்லுபடி ஆகும்னு சொல்லி உயர்நீதிமன்றமும் சொல்லி உச்ச நீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது. ஆகவே அந்த பவர் இருக்கிறது, அந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லி ஏற்கனவே முன் உதாரணம் இருக்கிறது. இப்போ இந்த நீட் விலக்கு மசோதாவுக்கு மட்டும் என்ன அவங்களுக்கு கஷ்டம்? ஏன் வந்து ஆர்டிகல் 254 வைத்திருக்கிறார்கள் சட்ட புஸ்தகத்தில்? ஆர்டிகல் 254 ஏன் வச்சிருக்காங்க? அந்த 254 என்னன்னா, ஒரு பாராளுமன்றம் ஒரு சட்டம் கொண்டு வந்து லிஸ்ட் 3 இதில், ஆனால் மாநிலம் வந்து அந்த சட்டத்துக்கு எதிர்மாறாக இன்னொரு சட்டம் ஏற்றுனாங்கன்னா அதை வந்து ஜனாதிபதியோட ஒப்புதல் அளித்தால் அந்த மாநிலத்தில் வந்து இவங்க ஏற்றிய சட்டம் செல்லுபடியாகும். அதுக்கு தான் இந்த ஆர்டிகல் 254 வச்சுருக்காங்க. நீங்கள் ஜல்லிக்கட்டு எடுத்துக்கோங்க. இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த மிருகங்கள் வைத்து நீங்கள் எந்த கேம்ஸும் நீங்கள் பண்ண முடியாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த மாட்டில் ஜல்லிக்கட்டு சட்டம் கொண்டு வந்து எப்படி அந்த சட்டத்தை பாஸ் பண்ணாங்க?
தமிழ்நாடே பொங்கி எழுந்தது. அந்த ப்ரெஷரில் தான் அவங்க வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த வழிமுறைகள் வந்து சட்டத்தில் இருக்கு. இது ஏதோ புதுசாக நம்ம வந்து கேட்கல. அது ஏற்கனவே வந்து முன் உதாரணங்கள் இருக்கிறது. சட்டமே அதுக்கு தான் இருக்கிறது. ஆர்டிகல் 254 இல்லை. அப்போ ஏன் வச்சிருக்கணும் அந்த ஆர்டிகல் 254? ஸோ ஆகவே வந்து இது வேண்டுமென்றே இந்த நீட் தேர்வுகளை திணிக்கப்பட வேண்டும். அவங்களுக்கு எல்லா ஐஸும் என்னன்னா தமிழ்நாடுடைய வளங்கள், கல்லூரிகள், தமிழ்நாடுடைய அந்த மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே ஒரு ஐஸ் இருக்கிறது. அவருடைய கண்கள் வந்து இது மேலே இருக்கிறது. இது வந்து எப்படியாவது ஒரு அக்வயர் பண்ணோம், கான்குவயர் பண்ணோம். இதுதான் அவங்களுடைய எண்ணங்கள். அதுக்காக தான் இந்த நீட் என்ற போன்ற எக்ஸாம்ஸை வந்து திணிக்கிறார்கள். நீங்க கூட ஒரு தனிநபர் மசோதா ஒன்றை நாடாளுமன்றத்துல ஆளுநருடைய அதிகாரங்கள் தொடர்பா தாக்கல் செய்திருந்தீங்க. இப்ப இந்த தீர்ப்பானது அப்படியான ஒன்றை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதா அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொன்று, ஆளுநர் திமுகவுடைய கொள்கையிலேயே உள்ள ஒன்று, அண்ணாவுடைய முழக்கமாக இருக்கக்கூடியது ஆளுநருடைய தேவை குறித்த அந்த முழக்கம் மிக முக்கியமான தேவையா அப்படிங்கிற மாதிரி. இந்த தீர்ப்பின் மூலமாக ஆளுநர் அப்படிங்கிற போஸ்டிங், அந்த பொசிஷன், அது நியமன பதவியாக இருந்தாலும் அதை திமுக அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இவ்வளவு நாட்கள் இருப்பது போல் அப்படியே கடக்க போகிறதா, அல்ல அது தேவையில்லைங்கிற முடிவிற்கு அண்ணாவுடைய முழக்கத்திற்காக அடுத்த கட்டத்தை நகர்த்த போகுதா? நிச்சயமாக இது போன்ற தீர்ப்புகள் வந்து இனிவரும் காலங்களில் ஆளுநர் பதவி தேவையா அப்படின்ற மாதிரி தோன்ற வைக்கிறது. ஏன்னா ஒரு ஆளுநர் வந்து அந்த அரசியலமைப்பு சட்டம் ஏற்றும் பொழுது டிபேட்ஸ் 1948 அந்த டிபேட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ஃபிலாசபர், ஒரு கைடு, ஒரு பாலம் மாதிரி இருப்பார் ஆளுநர். ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக இருப்பார். ஒரு ஆலோசகராக இருப்பார், சிறந்த ஆலோசகராக இருப்பார் அப்படின்னு தான் ஒரு டிபேட்லேயே பார்த்தீங்கன்னா வரும். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து ஒன்றிய அரசின் ஏஜென்ட்டுகளாக ஆகிவிட்டார்கள். அவர்கள்லாம் எப்படி ஒரு மாநில அரசு முடக்க வேண்டும், அவர் 5 வருடம் வந்து அவங்க செயலாற்றக்கூடாது, எப்படியாவது அவங்களுக்கு தலைவலி கொடுக்கணும், இப்படி ஒரு எண்ணத்தோடு அவங்க செயலாற்றும் பொழுது நீதிமன்றங்கள் வந்து இப்பொழுது ஒரு விஷயத்துலையும் வந்து கிளியராக அவங்க பவர்ஸை சொல்லிகிட்டே வர்றாங்க. இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைனும் கொடுத்துட்டாங்க. ஸோ இனி வரும் காலங்களில் ஆளுநர்கள் வந்து எப்படி செயலாற்ற வேண்டும் என்று இந்த ஜட்ஜ்மெண்ட்லேயும் இருக்கிறது. இதை மீறியும் இவங்க இப்படியே இவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக ஆளுநர் பதவியே தேவையில்லை என்று தான் எல்லோரும் நினைப்பார்கள் என்று நானும் நினைக்கிறேன். இதுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து அமெண்ட் பண்ணணும். நான் வந்து ப்ரைவேட் மெம்பர் பில்லில் ஆளுநர் வந்து எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும், சீஃப் மினிஸ்டருக்கு வந்து அவருடைய கன்சல்டேஷன் பண்ணி தான் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லி நான் ப்ரைவேட் மெம்பர் பில் கொடுத்துருக்கேன். அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்ன வந்து எப்படிப்பட்டவர்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன். அதே போல் அந்த பில்ஸும் எவ்வளோ காலத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி நான் போட்டது உண்மை தான். ப்ரைவேட் மெம்பர் பில் இன்றைக்கி அந்த தீர்ப்பே வந்திருக்கிறது. உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. டெல்லி சட்டமன்றத்துடைய அதிகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பு, அதற்கு முரணாக அவசர சட்டம் ஒன்று இயற்றி அதோடைய அதிகாரங்கள் மத்திய அரசு பக்கம் திருப்பப்பட்டதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரியாக ஒரு வழக்காக தேர்தல் ஆணையர் அவருடைய நியமனத்துடைய குறித்த ஒரு உச்சநீதிமன்றத்துடைய முக்கிய தீர்ப்பு, அதற்கும் ஒரு அவசர சட்டம் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து மாற்றியதை நம்ம பார்த்தோம். அப்ப இந்த தீர்ப்பை அப்படியெல்லாம் ஏதாவது வந்து அவசர சட்டமாக அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதை வந்து மாற்றுவதற்கோ அல்லது அதற்கு வேறொரு வழியை தேடுவதற்கோ மத்திய அரசிற்கான வாய்ப்புகள் இந்த தீர்ப்புல இருக்குதா, அல்லது எப்படி நகரும் அது? அதாவதுங்க, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்னு ஆர்டிகல் 50 கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நல்லிஃபை பண்ணுற மாதிரி நீங்கள் சட்டம் கொண்டு வர முடியாது. ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை செயல் இழுக்கணுன்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியாது. ஆனால் அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோடைய பேசிஸை எடுக்கிற மாதிரி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரலாம். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் ஆணையர் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட்டில் வந்து கமிட்டியில் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸோடைய நாமினி இருக்கணும்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டில் இருந்தது. ஆனால் இவர்கள் வந்து நானே ஒரு
இதை பற்றி பேசியிருக்கிறேன். நானே பிரைவேட் மெம்பர் பில் கூட கொண்டு வந்திருக்கேன். இவங்க கொண்டு வந்த அந்த சட்டத்தில் எல்லாமே கவர்மெண்ட்டே செய்கிற மாதிரி எஸ்மேன்ன்ற மாதிரி இவங்க அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டியை உருவாக்கிட்டாங்க. அவங்களுக்கு வேண்டியப்பட்ட ஆளுங்களை யார் வேணால் போட்டுக்கலாம். நிச்சயமாக இது வந்து இதை சேலஞ்ச் பண்ணி உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு. தீர்ப்புகள் நிச்சயமாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பி எம்எல்ஏக்கள்லாம் வந்து அஃபிடவிட் ஃபைல் பண்ணணும், அசட்ஸை டிக்ளேர் பண்ணணும். இதெல்லாம் வந்து சட்டமே இல்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்புகளால் பிறகு சட்டமாக கொண்டு வரப்பட்டன. உச்சநீதிமன்றம் நிச்சயமாக இதுக்கு, ஏன்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, இந்தியா தான் இஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி. அந்த தேர்தல் வந்து அது ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு ஆர்கனைசேஷன் கிட்ட இருக்கணுன்றது தான் எல்லாரும் எண்ணம். நீங்கள் அந்த அந்த ஹெட்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷனை இவங்க கையில் ஒரு கொடுத்து இவங்க சொல்கிற ஆள் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நிச்சயமாக அது வந்து அந்த ஆக்டே ஒரு தேவையே இல்லாத ஒரு சட்டம். உச்சநீதிமன்றம் என்ன நினைத்ததோ நேர் எதிர்மாறாக இவர்கள் சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக அது உச்சநீதிமன்றம் அந்த நேரத்தில் கன்சிடர் பண்ணுவாங்க. முதலமைச்சர் வேந்தர் அப்படின்ற அந்த மசோதாவை இனி நடைமுறைப்படுத்துவது அல்லது ஏற்கனவே வந்து இது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, கேரள அரசும் அதை பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு கேரள முதலமைச்சரும் இந்த தீர்ப்பை வரவேற்று வந்து அவரும் வந்து தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவு செய்திருக்கிறார். அப்ப இதோட அடுத்த கட்டமாக வேந்தர் நியமனம் அல்லது வேந்தர் அப்படிங்கிறது முதலமைச்சர், இங்க இப்ப சித்தா மருத்துவமனைக்கு வந்து முதலமைச்சரே இருக்கக்கூடிய ஒரு நியமனம், அப்படி முதலமைச்சரே வேந்தராக இருப்பார்னு ஒண்ணு இருக்கு இங்கேயே. குஜராத் போன்ற மாநிலங்கள்ல எல்லாம் வந்து முதலமைச்சரே வேந்தராக இருக்கக்கூடியது பல்கலைக்கழகங்களுக்குன்னு அவங்களும் ஏற்கனவே சட்டம் வைத்திருக்கிறார்கள். இப்ப நமக்கு அது அடுத்த கட்ட நகர்வாக முதலமைச்சர் வேந்தராகிறது அப்படிங்கிறது எப்படியான ஒன்றா இருக்கும்? அதுல என்ன தவறு இருக்கிறது? அததான் கேட்கிறேன், அந்த கிளாரிபிகேஷன் தான் ஒரு கேட்கிறேன். தமிழக அரசு ஒரு கல்லூரியை உருவாக்கிறது, அந்த சட்டங்களை உருவாக்கிறது. முதலமைச்சர் வேந்தராக இருப்பதில் என்ன தவறு இருக்கிறது? கவர்னர் போன்ற வந்து வெளி மாநிலத்தில் வந்து அவர்கள் ஒன்றிய அரசின் ஏஜென்ட்டுகளாக செயல்பட்டு இங்க இருக்க கல்வி கொள்கைக்கு எதிராக செயல்பட்டு கல்வியை சீரழிக்கும் ஒரு எண்ணத்தில் அவர்கள் செயலாற்றும் பொழுது முதலமைச்சர் வந்து வேந்தராக இருப்பதில் என்ன தவறு இருக்கிறது? அது நிச்சயமாக தமிழ்நாட்டில் எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் முதலமைச்சர் வேந்தராக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். மாநில அரசுடைய அதிகாரம், மாநில சுயாட்சியை பேசக்கூடிய இந்த சட்ட போராட்டம், உங்களுடைய இந்த சட்ட போராட்டத்தில் இன்றைக்கு வந்திருக்கிற தீர்ப்புல தமிழ்நாடு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு நுண் அரசியலோடு சம்பந்தப்பட்ட ஒன்றும் இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பெயரில் பல்கலைக்கழகம் திறப்பதற்கு நீங்க சட்ட போராட்டம் நடத்தி இன்றைக்கு இந்த ஒப்புதலை உச்சநீதிமன்றம் மூலம் பெற்றிருக்கிறீர்கள். இதை திமுக அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு வழக்கறிஞராகவும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் திமுக உறுப்பினராகவும் வில்சன் எப்படி பார்க்கிறார்? நிச்சயமாக எங்கள் தலைவர் முன்னாள் முதலமைச்சர்களை இப்படி வந்து மனதில் ஏற்றிக்கொண்டு அவர்கள் பெயர் நிலைக்க வேண்டும் என்பதற்காக உச்சநீதிமன்றம் வரை சென்று நாங்கள் நினைத்திருந்தால் அந்த மசோதாக்களை தவிர்த்து எடுத்து சென்றிருக்க முடியும். ஆனால் முதலமைச்சர் அந்த அம்மையார் பெயர் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அதை வழக்கில் எடுத்துக்கொண்டு அதையும் சேர்த்து வழக்காடி இன்று வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் அந்த முதலமைச்சர் அவர்களுடைய பெயர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் பெயர் பல்கலைக்கழகத்துக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த உச்சநீதிமன்ற உத்தரவால் திமுக தொடர்ந்த வழக்கால் முதலமைச்சர் அவர்களை முயற்சியால் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு வந்து நன்றி வந்து அதிமுகவினர் தான் நன்றி சொல்ல வேண்டும். இந்த குறிப்பிட்ட இந்த தீர்ப்பு ஆளுநருடைய அதிகாரம், மாநில சட்டமன்றத்துடைய அதிகாரம் அப்படிங்கிற புள்ளியில மிக முக்கியமான இந்த தீர்ப்பு இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள், ஏற்கனவே தெலுங்கானா சந்திரசேகர ராவ் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு வழக்கை அவர்களும் வந்து உச்சநீதிமன்றத்தில் அவங்க வந்து நாடி இருந்தாங்க. அதே மாதிரி கேரள அரசு போயிருக்காங்க, மேற்கு வங்கம், இப்படி பல மாநிலங்கள், பஞ்சாப் உட்பட பல மாநிலங்கள் ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். இப்பொழுது தமிழ்நாடு அரசு இப்பொழுது இந்த சட்ட போராட்டத்தில் வென்றிருப்பது, இந்த தீர்ப்பானது எப்படி மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக இருக்க போகிறது? நிச்சயமா இது வந்து சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு. இந்த உத்தரவில் வந்து கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸை இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 200 அண்ட் 201 பற்றி இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க.
இதில் வந்து கவர்னர் வந்து அந்த ஆர்டிகல் 200ல எப்படி செயல்பட வேண்டும் என்று கிளியராக சொல்லியிருக்காங்க. டைம்லைன்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லா மாநிலத்துக்கும் உள்ள கவர்னருக்கு இது பொருந்தும். ஸோ இது வந்து ஒரு முன் உதாரணம், முன்மாதிரியான ஒரு தீர்ப்பு. எல்லா கவர்னரும் கட்டுப்படுத்தும். இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த குறிப்பிட்ட தீர்ப்பு அது சட்ட ரீதியாக இதற்கான வாய்ப்புகள், இதனுடைய தீர்ப்புடைய சாராம்சம் வருங்காலத்தில் எப்படியாக ஆளுநருடைய அதிகாரத்தை வைத்திருக்கும், மாநில அரசுடைய அதிகாரம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக விளக்கத்தோடு நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.